ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காடை கிரேவி எப்படி செய்யலாம்லாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 4 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 3 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் வதங்கினது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அகைன் பேனில் கொஞ்சமாக எண்ணெய், 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 2 பட்டை, 1 லவங்கம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 காஞ்ச மிளகா சேர்த்து ஸ்பைஸியாக கட் பண்ணி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்க்குறேன். நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருந்த காடையை சேர்த்துக்கலாம். காடையை சேர்த்துட்டு வீட்டில் அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம மசாலா வறுத்து அரைச்சோம் இல்லையா, அதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி அதை நல்லா வதக்கி அரைச்சி அதையும் ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா சேர்த்துக்கலாம். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு, சூப்பராக இருக்கும். காடை கிரேவி இட்லிக்கு வச்சு சாப்பிட்லாம். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழை தூவி இட்லிக்கு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.